கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின்படியே உங்களிடத்தில் நற்செய்தி எனக்கு வரட்டும். துர்ச்செய்திகள் உங்கள் குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படட்டும். தொடர்ந்து துர்ச்செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இனி தொடர்ந்து நற்செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக ஆசீர்வதித்து இப்பொழுது மங்கள வார்த்தைக்கு கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகள் இன்றைக்கு இடிக்கப்படும், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். இது ரெண்டையும் உடைச்சி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். சிலர் சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டலைன்னுவாங்க. எல்லாம் கண்ணு முன்னால் இருக்குது, எல்லாம் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இது ஓப்பனானா எடுத்துடலாம், அனுபவிக்கலாம். அனுபவிக்க முடியலை, கிடைக்கல, ஏன்னா எல்லாம் பிளாக்கில் இருக்குது. இன்றைக்கி எல்லா பிளாக்கை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விடுறார், எல்லா கட்டுகளை உடைக்கிறார். உன்னுடைய செல்வங்கள் எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குதோ, அது அந்தகாரத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மீட்டு கையில் கொடுப்பார். அடமானத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் வீட்டுக்கு வரும், அடமானத்தில் இருக்கிற நகைகள் வீட்டுக்கு வரும். ஏமாற்றிட்டு போனவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஒளிப்படத்தில் பல லட்சம் கோடியை அபகரிச்சுட்டு போயிட்டான். ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்க அவனுடைய இருதயத்தை ஏவி எழுப்புவார். இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்க இந்த பூமியில் வந்தவர் மீட்டு கொடுப்பார். என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஒரு நகையும் கையில் இல்லை, ஒரு பணமும் கையில் இல்லை. ஆண்டவர் சொல்கிற பொக்கிஷத்தையும் புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு நானே முன்ன நின்று திருமணத்தை செய்து வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சகோதரியை பார்க்குறேன், நான் பேசினபடி நகை கொடுக்கலன்னு என் பிள்ளையை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க, புருஷன் வீட்டிலேருந்து மருமகன் வீட்டிலேருந்து. கவலைப்படாத, பணமே வேண்டாம், நகை வேண்டாம், என் மனைவியை மட்டும் நான் கூட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசி கூட்டுட்டு போகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஷீஜா, எனக்கு திருமணமாகி 4 வருடங்களாக குழந்தை இல்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் நடத்திய அமெரிக்கா தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையின் நேரலை ஒளிபரப்பை 30/8/2025 அன்று பார்த்து நானும் சகோதரர் அவர்களுடன் இணைந்து ஜெபித்தேன். என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை நேரலை ஜெபத்திற்கு அனுப்பினேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய பெயரை அழைத்து, உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி என்று சொன்னார். நானும் என்னுடைய கணவரும் மிகுந்த சந்தோஷமடைந்தோம். அதன் பிறகு சர்ச்சுக்கு சென்று விட்டு மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நான் கர்ப்பம் தரித்திருப்பதை உறுதிப்படுத்தினார். 4 வருடங்களுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்தது. ஷீஜாவுக்கு நேரலையில் பார்க்கும்போது அற்புதம் செய்த ஆண்டவர். நீங்களும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஷீஜாவுக்கு 4 வருஷமாக அடைக்கப்பட்டிருந்த அந்த பொக்கிஷமாகிய பிள்ளை ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தம், தேவ மனுஷன் பண்ணின ஜெபத்தின் நிமித்தம், அவர் மூலமாக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையின் நிமித்தம் அவளுக்கு அந்த ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பொக்கிஷம் இன்னைக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களோ அதை நீ தாரும். அது குழந்தையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்துக்கு போவதற்கான வழியாக இருக்கலாம். அதை திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை வாழ வைங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இவங்க தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். கடன் பிரச்சனைகளை அடைக்கும்படிக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரேன். கொடுத்து கடன்களை அடைச்சி மிச்சம் எடுக்க உதவி செய்யுங்க. திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு அற்புதங்களை நடப்பி இயேசுவின் மூலம் பிதாவே.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.